2, 3. அனைவருக்கும் வணக்கம். நான் அபிலாஷ் கணேசன். நான் தர்மினி மாரிமுத்து. நான் வனிதா நாகராஜன். நான் விஷாலினி மூர்த்தி. நான் கீர்த்திகா மோகன். இந்த வாரத்துக்கான கதையை கேட்க நீங்க ரெடியா? சரி, இந்த வாரத்துக்கான கதை என்னன்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? இதோ அடுத்தது நம்ம நாவலாசிரியர் அறிமுகத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது பல எழுத்தாளர்கள் நம்ம தமிழ் இலக்கியங்களுக்கு நிறைய படைப்புகள் படைத்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா கார்த்திகேசு அவர்கள் சமூக உளவியல் சார்ந்த படைப்புகள் அதிகமாக படைத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சமூக உளவியல் எழுத்தாளராகவும் கருதப்படுகிறார். இவரோட படைப்புகளை முக்கியமாக பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்க்கையில் எதிர்நோக்கும் சிக்கல்கள், போராட்டங்கள், துயரங்கள், இது போன்ற விஷயங்கள் தான் அடிப்படையாக அவர் அந்த கதைகளை படைத்திருப்பார். அதோட பார்த்தீங்கன்னா அவரோட கதைகளில் மனிதர்கள் சாதாரண கதாபாத்திரங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அந்த சாதாரண கதாபாத்திரங்கள் இருந்தாலுமே கூட அந்த மனிதர்கள் எவ்வாறு அவங்க வாழ்க்கையில் அந்த போராட்டங்களை எதிர்நோக்குறாங்க, பயங்கள், துயரங்கள், நம்பிக்கைகள் எப்படி அந்த வாழ்க்கை நகர்த்தி செல்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கதைகளை நுணுக்கமாக கூறியிருப்பார். அந்த வகையில் அந்திம கால நாவல் பார்த்தோமானால் துயரம், கோபம், மரணம், தனிமை, இது போன்ற விஷயங்கள், அதாவது கருப்பொருள்களை கொண்டு அவர் இந்த படைப்பை படைத்திருக்காரு. ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டக்கு அப்புறம் அவன் அனுபவிக்கிற வேதனையை விட அவன் உள் மனதில் அனுபவிக்கிற வேதனை இன்னும் துயரமானது சொல்லிட்டு அழகாக கூறியிருப்பார். இவரோட படைப்புகள் பொதுவாக பார்த்தோம்னா எளிமையான மொழி நடையில் மட்டும் இல்லாமல் வாசிக்கிறதுக்கும் மட்டும் நம்ம இல்லாமல் அந்த விஷயம் நம்மளுக்கு சிந்திக்க வைக்குமோ இருக்கிறது தான் இவரோட சிறிய அறிமுகமாக இருக்கின்றது. அந்திம கால நாவல் பார்த்தீங்கன்னா முதன்மை கதாபாத்திரம் பேர் சுந்தரம். துணை கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேர் இருக்காங்க. சுந்தரத்தோட ஒய்ஃப் பேர் ஜானகி. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. பையன் பேர் வசந்தன், பொண்ணு பேர் ராதா. பொண்ணோட கணவன் பேர் சிவமணி. இவங்க 2 பேருக்கு ஒரு பையன். அந்த பையனோட பேர் பார்த்தீங்கன்னா பரமா. சுந்தரமோட நண்பர் பேர் ராமகிருஷ்ணன். இதில் மதர் மேகி, ரம்லி எனும் டாக்டர், இவங்க எல்லாமே இந்த அந்திமக்கால நாவலில் வலம் வராங்க. சரி, இதுக்கு முன்பு இந்த கதையில் இடம்பெற்ற கதாபாத்திரங்களை பார்த்தோம். இதுக்கப்புறம் இந்த கதையோட கதையோட்டத்தை பார்ப்போம். அந்த வகையில் தொடக்கமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையின் தொடக்கமே முதன்மை கதாபாத்திரமான சுந்தரம் தான் வராரு. அதாவது சுந்தரம் ஒரு வாகனத்தில், அதாவது அவரோட வாகனத்தில் அமர்ந்தவாறு சாலையில் இருக்காரு. அந்த சமயம் வெளியே பார்த்தீங்கன்னா அடமழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த அடமழையில் தன்னுடைய வாகனத்தை செலுத்த முடியாதனால சுந்தரம் வாகனத்தில் அமர்ந்தவாறு பலவாறான எண்ணங்களை எண்ண அலைகளை ஓட விடுறாரு. அந்த எண்ண அலைகளில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஒரு மாதிரி சோகமாக, ரொம்ப கவலைக்கடமா, அந்த மாதிரியான எண்ண அலைகளை ஓட விட்டுட்டு இருந்தார். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது சுந்தரம் ஒரு பள்ளி ஆசிரியராக கம்பீரமாக வளம் வந்துக்கிட்டு இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் பணி ஓய்வு பெற்று விட்டார். பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் தன்னுடைய அந்திம காலத்தை மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினச்சாரு. ஏன்னா சுந்தரத்தோட வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டமிட்டபடி இருக்கும். ஏன்னா அவரோட வாழ்க்கை தன்னுடைய படிப்பாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், திருமண வாழ்வாக இருக்கட்டும், அனைத்துமே அவர் எப்படி திட்டமிடுறாரோ அதுபடி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் தன்னுடைய பணி ஓய்வுக்கு பிறகு தன்னுடைய அந்திம காலத்தை மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு அவர் நினச்சாரு. ஆனால் அது அப்படி அமையல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிக்கடி ஒரு தலைவலி வந்துச்சு. அந்த தலைவலியோடு இருந்திருந்தா பரவாயில்ல, ஆனால் அந்த தலைவலியானது நாளடைவில் அவருக்கு மூளை புற்றுநோயை தர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நான் பணி ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் தன்னுடைய அந்திம காலத்தை சிறப்பாக மகிழ்ச்சியாக கழிக்கணும் அப்படின்னு நினச்சி சுந்தரத்துக்கு அது அமையல. அதனால தான் அவர் வாகனத்தில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய எண்ண அலைகளை கவலைக்கடமாக ஓட்டிக்கிட்டு இருந்தார். இப்படி தன்னுடைய எண்ண அலைகளை கவலையை ஓட்டிக்கிட்டு இருந்த அவர் இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் அவர் எதிர்நோக்கினார், என்னென்ன திருப்பங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரி, அடுத்த கட்டமாக இந்த கதையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரம் அவரோட சிகிச்சை பெறுவதற்காக ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு. இங்கே அவருக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது வேறு யாருமே இல்லை, அவரோட முன்னாள் மாணவனான டாக்டர் ரம்லி தான். இந்த டாக்டர் ரம்லியோட கனிவான சிகிச்சை மட்டுமே தான் சுந்தரமுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு.
இந்த மருத்துவமனையோட சூழல், அப்புறம் இந்த மருத்துவமனையோட வாசனை, அப்புறம் மற்ற நோயாளிகளோட இந்த முனகல் சத்தம் எல்லாமே வந்து சுந்தரமுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இங்கே தான் முதலாக சுந்தரம் மதர் மேகி என்பவர் வந்து சந்திக்கிறார். இந்த கட்டத்தில் தான் மதர் மேகி என்ற ஒரு புதிய கதாபாத்திரம் வந்து தோன்றாங்க. அவங்க சுந்தரத்தோட வாழ்க்கை முறையே மாற்றுதல வந்து மதர் மேகி ரொம்பவே ஒரு முக்கிய பங்கு ஆற்றியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணத்திற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மரண விளிம்பில் இருப்பவர்களுக்கு வந்து மருத்துவமனையில் மதர் மேகியும் சுந்தரமும் இருவரும் சேர்ந்து தேவையான உதவிகள், தேவையான சேவைகளை வந்து செய்து கொண்டு வந்தாங்க. இதன் வழி வந்து சுந்தரமோட வாழ்க்கை முறையே வந்து மாற்றி அவர் ஒரு புதிய வாழ்க்கையின் தத்துவத்தை வந்து பார்க்க ஆரம்பித்தார். அந்திம கால நாவலில் பார்த்தீங்கன்னா சுந்தரர் வந்துட்டு ஓய்வு பெறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட வாழ்க்கையிலேருந்து எல்லாமே வந்துட்டு இந்த வயசில் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு கட்டுக்கோப்போட எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் பணி ஓய்வு பெற்றதுக்கு பிறகு தான் வந்துட்டு அவர் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் சொன்னால் அவருக்கு வந்துட்டு புற்றுநோய் ஒரு நோய் வந்துச்சு. அந்த நோய் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்துட்டு அவர் மகளோட பிரச்சனை, அவரோட இல்லற வாழ்க்கையோட பிரச்சனை. ஏன் சொன்னால் ராதாவும் சிவமணி திருமணம் பண்ண பிறகு அவங்க தனி கொடுத்துன போய் வாழ்வாங்க. அப்போ வந்துட்டு சிவமணி வந்து தன்னோட மனைவியான ராதா வந்து அடித்து துன்புறுத்துறது என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா சிகரெட்டில் சூடு வைக்கிறது, கடுமையான கடுஞ்சொற்கால பேசுறது, அடிக்கிறது, உதைக்கிறது. அவள் கர்ப்ப காலத்தில் கூட இந்த மாதிரி கொடுமைகளை செய்துக்கிட்டு வந்தார். ஆனால் அவளை கொல்ல மட்டும் தான் பண்ணலை. அதனால ஏன் கொல்லன்னு பார்த்தீங்கன்னா ஏன் சொன்னால் சுந்தர் வந்துட்டு ஒரு நல்ல வசதியான குடும்பம். அதனால ராதாக்கு சொத்துக்கள்லாம் இருக்கிறதுனால அவளை வந்துட்டு கொல்லாமல் அவர் விட்டுருந்தார். இதை எல்லா விஷயம் தெரிஞ்ச சுந்தரன் வந்துட்டு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கையேறி நிலையில் இருந்தார். ஏன் சொன்னால் அவர் வந்து உடல் நலம் குன்றி இருக்கிறதுனால அவருக்கு என்னதான் பண்ணுறது சொல்லிட்டு அப்படி தவிச்சு போய் நிற்கிறாரு. இதெல்லாம் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மன வேதனையே தந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த துயரங்கள் உச்சமாக சுந்தரன் நேசித்த அவரோட பேரனுக்கு வந்து லிக்யூமியா நோய் வந்து புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றார். அதுக்கப்புறம் வந்து பாதிக்கப்பட்ட தெரிந்த சுந்தரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து பரவாயில்ல ஒரு முதிர்ந்த இலை, நான் உதிர்ந்து போகிறதுல வந்து எனக்கு வருத்தம் இல்லை, ஆனால் வந்து இவன் ஒரு பிஞ்சு தளிர், இவன் ஏன் வாடணும் அப்படின்னு சொல்லி கதறி அலறாரு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா துரதிருஷ்டவசமாக வந்து அவர் பேரன் வந்து இறக்கிறார். அவர் பேரன் இறந்த பிறகு பார்த்தோமானால் அவரோட மனைவியான ஜானகியும் வந்து மரணம் அடைகிறாங்க. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுனால அவர் வந்து நிலைக்குலைந்து போகிறார் சுந்தரர். இதுக்கு எல்லாத்துக்கும் அடுத்த கட்டமாக தான் நம்மளுடைய சுந்தரம் வந்துட்டு ஒரு வழியாக அவருடைய புற்றுநோயோட அறுவை சிகிச்சைக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு ஒரு நிலையாக அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அவர் இதுக்கு ஒத்துக்கிறதுக்கான காரணமாக இருந்ததே வேற யாரும் இல்லை, நம்மளுடைய மதர் மேகி தான். அவங்க தான் அவருக்கு அறிவுரை எடுத்து சொல்லி இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி அவருக்கு ஒன்றா எடுத்துரைச்சு சொன்னாங்க. அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய சுந்தரமும் இந்த அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கிட்டு வந்தார். இந்த அறுவை சிகிச்சைக்கு உள்ளே போகிறதுக்கு அந்த ஒரு நொடிக்கு முன்னுக்கு கூட நம்மளுடைய சுந்தரத்தோட எண்ணெய் அலைகள் அங்கே இங்கன்னு அலைப்பாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவருக்குள்ள ஒரே ஒரு எண்ணெய் தான் இருந்துச்சு. அவர் இப்போ அவரோட வாழ்க்கையில் ஒரு நடுவில் ஒரு மெலிசான கோட்டில் நிற்கிறாரு. இதுக்கு அடுத்து அவருக்கு வாழ்வா இல்லை சாவா என்னன்னே தெரியாத ஒரு குழப்பமான நிலையில் இருந்தாரு. ஆனா இந்த நேரத்துல அவருக்கு ஒரு சின்ன தெளிவு போந்துச்சு. அது ஒன்றும் இல்லைங்க, அவர் இந்த நேரத்தில் யோசிச்சது ஒண்ணுதான், நான் இந்த உலகத்துக்கு வந்தப்ப தனியாக தான் வந்தேன், இந்த உலகத்தை விட்டு போகிறப்பையும் சரி நான் தனியாக தான் போக போகிறேன், எதுவும் எடுத்துகிட்டு வரல, எதுவும் எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. அதே மாதிரி தான் இப்போ சுந்தரத்தில் எண்ணத்தில் ஓடுற விஷயங்கள் எல்லாமே இதற்கு முன்னுக்கு அவர் வாழ்க்கையில் பார்த்த சிக்கலாக இருக்கட்டும், அவருடைய மகளுடைய வாழ்க்கையில் இருந்த சிக்கலாக இருக்கட்டும், அவருக்கு வந்து இந்த புற்றுநோயாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் கடந்து போகிற ஒரு வானமாக தான் பார்க்குறாரு. எல்லாமே என்னை கடந்து போயிடும், எது இருக்கோ அது எல்லாமே நல்லதாகவே நடக்குன்ற ஒரு தெளிவான மனநிலைக்கு அவர் இந்த நேரத்தில் வந்துட்டார். இப்படி தன்னுடைய வாழ்க்கை எதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை இப்படி வாழணும் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு அவர் வந்ததுக்கப்புறம் பல இடையூறுக்கும் துன்பத்துக்கும் அப்புறம் தன்னுடைய அறுவை சிகிச்சையை வந்து மேற்கொள்கிறாரு சுந்தரம். அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் சுந்தரமும் அதில் உயிர் பிழைக்கிறாரு. உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய அந்திம காலத்தை வந்து மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னு தானே சுந்தரர் எண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதுக்கு தடையாக இருந்த அவருடைய உடல் நோய் சரியாயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருடைய மகள் வாழ்க்கை. முதல்ல அவருக்கு இன்ப அதிர்ச்சியாக அவரோட உடல் நோய் சரியாயிடுச்சு. இப்போ அடுத்த இன்ப அதிர்ச்சியாக தன்னுடைய மகள் வாழ்க்கையுமே சரியாகுது. அதாவது
சிவமணி வந்து தன்னுடைய மகனின் மரணத்துக்கு அப்புறம் மனம் திரும்பி தன் மனைவியான ராதாவோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு முடிவெடுத்து இருவருமே சேர்ந்து வாழ்கிறாங்க. அவங்களுடைய இல்லற வாழ்க்கையுமே வந்து நல்லா சந்தோஷமாக அமைஞ்சிருச்சு. இப்படி தன்னுடைய உடல் நோயும் சரி மகளுடைய வாழ்க்கையும் சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்ற நினைச்ச சுந்தரம் தன்னுடைய அடுத்த கட்டமாக தன்னுடைய வாழ்க்கை கடமையை வந்து உணர்ந்த சுந்தரம் தன்னுடைய சொத்துக்களை வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து பிரித்து கொடுக்குறாரு. அதாவது வசந்தனுக்கும் ராதாவுக்குமே வந்து சொத்துக்களை சமசரியாக பிரித்து கொடுக்குறாரு. இப்படி சொத்துக்களை பிரித்து கொடுத்ததுக்கப்புறம் அடுத்ததான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை நோக்கி அவர் பயணம் செல்றாரு. அதாவது அந்திம காலமானது, அதாவது பணி ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் அவர் எதிர்பார்த்தாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய ஆசி மனைவியான ஜானகி இறந்துட்டாங்க, அத்தையும் இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தனிமையில் தன்னோட வாழ்க்கையை கழிக்க விரும்பாத அவர் தன்னுடைய அக்காவோட போய் சேர்ந்து தன்னுடைய அந்திம காலத்தை தன்னோட அக்காவோடையே வாழ்கிறாரு சுந்தரம். இதோட இந்த கதை வந்து முடிவு பெறுகிறது. இப்போ இந்த கதையை வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு தொடர்ச்சியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு வானத்தில் சூரியன் மறையுது அப்படின்னா எப்படி அந்த வானம் பார்க்க ஒரு அழகா நிம்மதியாக அப்படி இருக்கோ அதே போல் சுந்தரத்தோட வாழ்க்கை வந்து மரணத்துக்கு அப்புறம் பயமின்றி தெளிவான ஞானத்தோட அமைதியோடையும் அவருடைய அந்திம காலத்தை எட்டி பார்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதோட இந்த கதை முற்று பெறுகிறது. நன்றி. சரி, இதுக்கு முன்னுக்கு வந்து நம்ம நாவலோட கதையோட்டத்தை பார்த்தோம் இல்லையா? இனிமே வந்து நம்ம இந்த நாவல்ல கிடைக்கிற படிப்பினைகளை தான் வந்து பார்க்க போறோம். அந்த வகையில எனக்கு கிடைச்ச முதல் படிப்பினை என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பும் அரவணைப்பும் கொண்டு வாழ வேண்டும். அதாவது நான் எந்த கதாபாத்திரம் சூஸ் பண்ண நீங்க பாத்தீங்கன்னா நான் மதர் மேகியை தான் சொல்லுவேன். ஏன்னா மதர் மேகி வந்து மவுண்ட் மேரியம் அந்த மருத்துவமனையில வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப அங்கதான் வந்து நம்மளோட முதல் கதாபாத்திரமான சுந்தரம் வந்து அவரோட மூளை புற்றுநோய்க்காக சிகிச்சை செல்ல போவார் இல்லையா? அப்போ அங்க வந்து அவரு ரொம்ப தனிமையா உணர்றப்ப அங்க அவருக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் இருந்தது வந்து வேற யாருமே இல்லை, மதர் மேகி மட்டும்தான். ஆக அவங்களோட அந்த மதர் மேகியோட அன்பு ஆதரவு மட்டுமே தான் சுந்தரத்தோவுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு மகிழ்ச்சியும் வந்து அந்த சூழல்ல வந்து ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் அபிலாஷினி என்னன்னா மதர் மேகி மட்டும் இல்லாம ராமகிருஷ்ணன் வந்துட்டு சுந்தரத்துக்கு வந்துட்டு அன்பு அரவணைப்பு கொடுத்தாரு. அதுதான் ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு மூளையில புற்றுநோய்க்கு தெரிஞ்ச கையோடய வந்துட்டு அவர் மனம் முடிஞ்சு போயிருந்த டைம்ல கூட ராமகிருஷ்ணன் வந்துட்டு அவருக்கு உதவியா இருந்தாரு. சும்மா நண்பன் சொல்லிட்டு கடமைக்கெல்லாம் அவர் போய் கூட்டிட்டு போயிட்டு அப்படிலாம் வர கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா தான் ஃப்ரெண்டுக்கு இப்படி நோய் இருக்கு தெரிஞ்ச கையோட அவர் கூட வந்து எல்லாத்துக்குமே கூட போயிருப்பாரு. டாக்டர் என்னெல்லாம் சொல்றாங்க அவருக்கு இதெல்லாம் செய்யணும்னு சொல்லும் போது இவருமே கூட போய் ஆறுதலா இருந்தாரு. வீட்டுக்கு வந்துட்டு பிறகும் அவர் மனைவி கிட்ட வந்து சொல்லுவார், இந்த மாதிரி இருக்கு இப்படி பார்த்துக்கோங்க, எல்லாமே கரெக்டாக சொல்லுவார் என்னன்னு செய்யணும்னு. ஒரு கட்டத்துக்கு மேலே சுந்தரால் ஒண்டியா வந்துட்டு காடிலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து அது வந்து அந்த மூளை புற்றுநோய் அது வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது பாதிப்பு கொடுக்கும்ல, மெதுவாக தான் அந்த எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த டைமில் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவர் டைம் எல்லாம் ஒதுக்கி எடுத்துகிட்டு போய் கூட்டிகிட்டு போயிட்டு சிரமம் பார்க்காம கூப்பிட்டு வருவார். ஒரு கட்டத்தில் சுந்தரக்கு ஒரு மாதிரி ஆயிடும், நம்ம நண்பன் செய்யணும் அவசியமே இல்லையே, இருந்தாலும் செய்கிறாரு. அந்த அன்பு அன்பு அது மேகிக்கிட்ட மட்டுமே இல்லை, அதனால அவரோட ஃப்ரெண்டான ராமகிருஷ்ணனும் இதை வந்து பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்காரு. இதுவுமே இருக்கு, அதை தான் நான் சொல்ல வரல. ஆமா ஆமா, நீங்க சொல்றத பார்த்தா அதை மேகி மட்டும் இல்லாம ராமகிருஷ்ணன் அவரோட நண்பனான ராமகிருஷ்ணன் கிட்டமே இது இருக்குன்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி, எனக்கு வந்துட்டு இந்த அந்திமக்கால நாவல்ல பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை வந்து மதித்து வாழ வேண்டும் இது எனக்கு கடிச்சு படிப்பினை. ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ராதாவும் சிவமணியும் வந்துட்டு காதலுக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. அப்புறம் அவங்களுக்கும் அந்த காதல் வாழ்க்கை ரொம்ப கசப்பாயிடுச்சு. அப்போ என்னாச்சுன்னா சிவமணி வந்துட்டு சிகரெட்டுக்கு வந்து ரொம்ப அடிமைத்தனமாக ஆயிடுவார். அடிமைத்தனம் ஆனக்கோட அங்கெல்லாம் காதல் வாழ்க்கை கசந்துருச்சுல, அதனால வந்துட்டு தன்னுடைய மனைவியை வந்துட்டு ராதா வந்துட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறது. கொடுமைப்படுத்து பார்த்தீங்கன்னா சிகரெட்டால சூடு வைக்கிறது, அவங்க கர்ப்பமாக இருக்கிற காலத்துலேருந்து அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு கடும் தீ சொல்றது கெட்ட வார்த்தையிலே கேட்கறது, அந்த மாதிரிலாம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து இன்றைய தலைமுறைக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா இப்பயும் இந்த மாதிரி இருக்குதான், ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் நடக்காம பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் வந்துட்டு ராதா வந்துட்டு தூண்டெல்லாம் போவே கிடையாது.
அவங்களும் சிங்கப்பெண் மாதிரி எழுந்து நின்று எனக்கு நீ வேணாம், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கே போய் சொல்லிட்டு தன்னோட பையனையும் கூட்டிக்கிட்டு வந்து அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுவாங்க. இது வந்துட்டு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதனால வந்துட்டு இல்லற வாழ்க்கை வந்துட்டு அவங்க வந்து மதித்து வாழ்ந்துருக்கலாம். அதனால இது ஒரு படிப்பு வந்து தலைமுறை இந்திய தலைமுறை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்காமல் 2 பேர்த்துக்கும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் புரிந்துணர்வு இருக்கணும்னு சொல்லி இந்த அந்திம காலம் வந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த அந்திம காவலை பார்த்தீங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கை எப்படி வாழக்கூடாது சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உதாரணமாக இருக்காங்கன்னா, எப்படி வாழணும்னு சொல்லி சுந்தரமும் அவங்களோட மனைவியான ஜானகியும் தான் இருக்காங்க. ஏன்னா வந்து சுந்தரர் வந்து வயதானக்கு அப்புறமே அவருக்கு புற்றுநோய் வந்ததுக்கப்புறம் ஜானகி வந்து அவங்களும் வயதானவங்க தான். அவங்க வந்து ஐயோ இவருக்கு உடல்நல சரியில்லாம போச்சு சொல்லிட்டு அவரை விடாம அவரே வந்து அவங்க பார்த்துக்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தி சொல்லிட்டு வாழும் வந்து இல்லற வாழ்க்கையை வந்து இவங்க 2 பேரும் தான் உதாரணமா இருந்திருக்காங்க. ஸோ இன்றைய தலைமுறைகள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் உதாரணமா வச்சு வாழணும்னு சொல்லி என்னோட கருத்தா இது அமைது. இது நைட்டுக்கு வந்தேன். ஏன் சொன்னா வந்து ராதாவும் சிவமணிக்கு வந்து அவங்க வந்து முதல்ல வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்புறம் தான் மீறி ஆணிச்சு தவிர அந்த இளைய வந்து அந்த இப்போ தலைமுறை அதை எடுத்துக்காட்டு எப்படி வந்து இருக்கக்கூடாதுன்னு எடுத்துக்காட்டாது இவங்க 2 பேர் இருப்பாங்க. தவிர சுந்தரரும் ஜானகி மாதிரி வாழணும்னு சொல்லியும் இப்படியும் இருக்கணும். தன்னோட புருஷனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நோய் இருக்கு தெரிஞ்சுக்காத அவரை விட்டு இது விலகாம இருந்து கடைசி வரைக்குமே அவருக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லி இருக்கும்போது நான் இந்த கருத்தையும் கண்டிப்பாக ஏற்றுக்க வைக்கிறது. இது வந்து இந்த அந்திம காலம் வந்து அவங்க வந்து எனக்கு கிடைச்ச படிப்பினையாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்திம காலத்தில் வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த கூறுக்கு வந்து உதாரணமாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா சுந்தரம். நம்ம செய்யும் தொழிலே வந்து தெய்வம் சொல்லி கருதி வேலை செஞ்சவர் தான் அவர். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம செய்யும் தொழிலை வந்து நீதியோட வந்து செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ராஜினாமா செய்யற டைம் வந்துமே கூட அவர் அதை வந்து பொருட்படுத்தாம நீதிக்கு மட்டும்தான் நிலைநாட்டி போனார். அதே மாதிரி அவரோட நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம செய்யற தொழிலை வந்து நீதியை சார்ந்து நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சொல்லிட்டு இன்றைய தலைமுறைக்கு வந்து இந்த படிப்பினை வந்து எடுத்துரைக்கிறாரு எழுத்தாளர். சரி, இந்த கதையில பாத்தீங்கன்னா சுந்தரர் வந்து ஆசிரியர் தொழிலிருந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அந்த கூரை வந்துட்டு இருந்தா அவர் வேலை செஞ்சது இல்லையா? ஆனா நம்ம வாசகர்களாகிய நம்ம வந்து என்ன பண்ணணும்னா வெறும் இந்த ஆசிரியர் தொழில மட்டும் இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு கொண்டு வேலை செய்யாம நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம அந்த வேலைகள்ல செய்யறப்ப அந்த வேலைகளையும் இப்போ ஒரு பெரிய வேலைன்னு இல்லை, ஒரு சிறிய வேலையை நம்ம செய்தா கூடமே நம்ம கிட்ட இருந்து அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடோட வந்துட்டு வேலை செய்யணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ரொம்பவே அழகா சொன்னீங்க அபிலாஷ். இப்போ உங்க எல்லாருக்குமே இந்த கதையை படிச்சது மூலமா எழுத்தாளர் சொன்ன எழுத்து மூலமா வந்துட்டு ஒரு படிப்பினை கிடைச்சிருக்கு. அப்ப அது ரொம்பவே சந்தோஷம் தான். அப்ப அதே மாதிரிதான் எனக்கும் வந்து ஒரு படிப்பினை கிடைச்சிது. இது வந்து நான் ரொம்பவே முக்கியம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம எல்லாருமே வாழ்க்கையில நேர்மையா நடந்துக்கணும், நேர்மையா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம்ல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நேர்மை தான் வந்துட்டு ஒரு நல்வழிக்கு வந்து நம்மளை வந்து வகுத்துட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரிதான் இந்த நாவலை படிச்சு பாக்குறப்ப எனக்கு என்ன ஒரு எனக்கு படிப்பினையா கிடைச்சிச்சுன்னா நம்ம வந்து நேர்மையோட நல்வழிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை வந்து பயணிக்க வேணும்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நாவல்ல வந்துட்டு நம்மளுடைய சிவமணி இருக்கால, அவர் வந்துட்டு பணத்தை ஈட்டணும்ன்ற ஒரு பேராசையோட வந்துட்டு நாடகத்துல வந்து நடக்க ஆரம்பிச்சோம். அது எப்படின்னா ஒரு திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் வந்துட்டு அவர் வந்து பணம் சம்பாதிக்கணும், அதுவும் வந்து தவறான வழியில சம்பாதிக்கணும், ஏன்னா சீக்கிரமா பணத்தை சேர்த்துனா அவங்க பணக்காரனா ஆயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பேராசைன்னா அவருக்குள்ளேயே நாளடைவில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் என்ன பண்றான்னா நம்ம ராதா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு வா இந்த மாதிரிலாம் சொல்லி துன்புறுத்துறாரு. ஆனா ராதா வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்கல. இல்ல முடியாது, என்னால இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்களும் வந்துட்டு அவங்க நிலையில வந்து ரொம்ப நிலைப்பாட்டா நிக்கிறாங்க. ஆனா இதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம சிவமணிக்கு வந்து ராதா மேல வெறுப்பு வருது, கோபம் வருது. விஷாலி சொல்லியிருந்தாங்க நிறைய சண்டைகள் நடந்துச்சு, சிகரெட்டால அடிக்க வச்சு துன்புறுத்துறது, அடிக்கிறது, கெட்ட வார்த்தைகள் சொல்லி திட்டுறது, அந்த மாதிரி. அப்ப இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு மூல காரணமா இருந்தது என்ன பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த பணத்தை வந்து தவறான வழியை சம்பாதிக்கணும்னு வந்து அந்த ஒரு பேராசை. என்னடா இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இதே நேரத்துல சிவமணி அவரோட வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழக்க நேரிட்டது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவர் வந்துட்டு தன் மனைவி ராதாவை வந்து பிரிஞ்சு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுச்சு. இதுக்கெல்லாம் அடுத்து அவங்க 2 பேரோட ஆசை மகனான பரமாவே வந்துட்டு புற்றுநோய்க்கு ஆளாகி அவரை கவனிக்க முடியாம கடைசியில் அவரும் வந்து உயிர் துறக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. அது இது வந்து என்ன தெரியுதுன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம வந்து பணத்து மேல மோகம் கொண்டு அந்த நேர்மைன்ற பாதையை தவறி நடக்கிறப்ப அது வந்து நிறைய விளைவுகளை நம்ம கொண்டுட்டு வருது. அதுவும் எல்லாமே ஒரு தீமையான விளைவாக தான் இருக்கு. இப்ப இதுவே நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இளையோர்
தலைமுறையினர் நம்மளும் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு வெளியே போய் இந்த வெளி உலகத்துல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறப்ப நமக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த நேர்மை தவறி போவதற்கான வழிகள் நிறையவே இருக்கும். ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிற சமூக சூழல் அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கு. நம்மளும் ஏதாவது ஒரு மேலும் மோகம் கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல கூட நம்ம தான் நம்மளுடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி நான் நேர்மையாக தான் இருப்பேன், ஒரு பணம் சம்பாதிக்கணுமா அது நான் நேர்மையான முறையில் தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை நம்மளே நல்வழிப்படுத்தி கொண்டுட்டு போறப்ப நிறைய விஷயத்துல வந்து நமக்கு வந்து நமக்கும் நன்மை சேரும், நமக்கு சுற்றி இருக்கவங்களும் நன்மை சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்துல நான் ரொம்ப ஆணித்தனமாவே நம்புறேன் இந்த நாவல் படிச்சு. ஆமாம், நானுமே இந்த கதையை படிச்சப்ப அவர் ஒருவேளை வந்து நேர்மை இருந்திருந்தாரு அப்படின்னா இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு வந்து அவர் ஆளாயிருக்க மாட்டார். அதுவும் குறிப்பாக பணத்து மேலே, அந்த பணத்து மேலே வந்து அந்த தவறுதலாக பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தோன்றின ஒரே காரணத்தினால தான் அவர் வாழ்க்கையில் வந்து நிறைய இன்னல் நடந்துச்சு. ஒருவேளை அவர் நேர்மை நடத்திருந்தாருன்னா அவரோட பையனோட உயிருக்கு வந்து அவர் இழப்பு நேரிடாமல் தடுத்திருக்கலாம். ஏன்னா ஒரு பையன் இறந்தது வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சு அப்பா அம்மா இல்லாதனால தாத்தா பாட்டி கூட வாழ்கின்ற சூழல் ஏற்பட்டனால அவங்களாலுமே தன்னுடைய பேர பையனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்துக்கிட்டாங்க தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அவங்களுக்கு வந்து அது விளைவு தெரியல, அந்த பையனுக்கு புற்றுநோய் இருக்குன்னு. அதே ஒரு பெற்றோராக இருந்தால் ஒருவேளை, ஏன்னா அந்த பையன் ஆரம்பத்திலிருந்து அவங்க பெற்றோரோட தான் வாழ்ந்தா, ஒருவேளை அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சு அவங்க வந்து அந்த பையனை காப்பாற்றிருந்திருக்கலாம். இவரோட நேர்மையற்ற, அதுவும் குறிப்பாக பணத்து மேலே அவர் நேர்மையற்ற அந்த தவறுதலாக வந்து அவர் நேர்மையாக இல்லாமல் இருந்தனால தான் இப்படி ஒரு விளைவு வந்துச்சு. அதனால இன்றைய இளைஞர்களும் வந்து இந்த குறிப்பாக பணத்து மேலே வந்துட்டு இந்த தவறுதலாக வந்து அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கம் இல்லாமல் அதை நேர்மையாக கையாளணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து எனக்கு இந்த கதை மூலியமா வந்து கிடைச்ச படிப்பினை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளுடைய முதன்மை கதாபாத்திரமான சுந்தரம் தான். இப்போ நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு நிரந்தரம் அல்லது அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், உண்மை தானே? அதே மாதிரி தான் இப்போ அந்த கதையிலுமே வந்து நான் எடுத்துக்கிட்ட படிப்பினை என்னன்னா, வாழ்க்கையை வந்து யதார்த்தமா வாழணும் அப்படின்றது தான். இங்க என்ன யதார்த்தமா வந்து சுந்தரம் வாழ்ந்தாரு அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ முதல்ல வந்துட்டு அவருக்கு நோய் வந்துருச்சு. அதுதான் வந்துட்டு அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய துன்பமா வந்து அவர் கருதினாரு. அந்த நோயானது மூளை புற்றுநோய். அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். புற்றுநோயினாடி அது எளிதில் வந்து குணப்படுத்த முடியாது தானே. அப்போ அந்த மாதிரி சமயத்துல தன்னோட அந்திம காலத்தை இப்படிதான் வாழணும்னு நினைச்ச அவருக்கு ஒரு திருப்ப முனையா வந்து இது வந்துருச்சு. ஏன்னா சுந்தரத்தோட வாழ்க்கையை வந்து இப்படிதான் வாழணும்னு இந்த கதையை படிச்சு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட படிப்புல இருந்து, அவரோட காதல்ல இருந்து, திருமணத்துல இருந்து எல்லாமே இப்படிதான் வாழணும்னு ஒரு வரையறையோட இருந்துட்டாரு. அப்ப தன்னோட அந்திம காலம் இப்படி கழிக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருந்திருக்கு. ஒரு திருப்ப முனையா வந்து இதை அணிஞ்சிச்சு. அதுவே அது நம்ம வாழ்க்கையில் நடந்தது. நம்ம எதார்த்தமா வாழ்ந்துருப்போம் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்காது. அது நினைச்சு ஒரு துன்பத்திலேயே வாழ்ந்து நம்ம கழிச்சிருப்போம். இப்போ சுந்தரமும் துன்பத்தோட தான் இருந்தாரு. ஆனா துன்பத்துல மட்டுமா இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அவர் முடக்கலையே. அவர் வந்து அடுத்த கட்டத்துக்கு தன்னுடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தினாரு. இப்ப நோய் வந்துச்சுன்னா அந்த இடத்துலயே உட்காந்து அவரோட வாழ்க்கையை வந்து அவர் அழிச்சிக்கல. எப்படி அதை குணப்படுத்தலாம், என்னதான் புற்றுநோய் வந்து எளிதில் குணப்படுத்த முடியாத நோயின்னு அவருக்கு தெரிஞ்சாலும் எப்படி அதை குணப்படுத்தலாம், எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன மருத்துவர் நானும் சரி நிறைய வழிகளை வந்து அவர் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அவரே ஏற்கனவே வயசானவரே அவரோட வாழ்க்கையில வந்து இந்த புற்றுநோய் வந்துருச்சு. தன்னோட மகளோட வாழ்க்கையுமே சீரழிஞ்சிக்கிட்டு இருந்த டைம் கூட அவர் வந்து அதை என்ன பண்ணாருன்னா, அப்படி விடாம அதையுமே வந்து ஒரு பொருட்டை எடுத்து சரிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு அதையுமே வந்து அவர் கடந்து போனாரு. அப்ப தன்னோட வாழ்க்கையில நடக்கிறத வந்து அவர் யதார்த்தமா ஏத்துக்கிட்டாரு. அது வந்து கைவிடாம அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை வந்து நகர்த்திக்கிட்டே போறாரு. இப்போ இன்றைய இளைஞர்களும் சரி மற்றவங்களுக்கும் சரி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு துன்பம் ஏற்பட்டுருச்சா அதை நினைச்சு நம்ம மனசு உடஞ்சி அப்படியே ஒரு ஓரமா உட்காராம சுந்தரம் மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், இதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லிட்டு அதை நோக்கி போங்க. யதார்த்தமான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிங்க அப்படின்றத வந்து இந்த கதை மூலியமா வந்து நான் சொல்ற படிப்பினை உங்களுக்கும் அது பயன்பெறும் அப்படின்னு நான் நம்புறேன். ஆமாம், உண்மையாகவே ரொம்ப சரியாகவே சொன்னீங்க. ஏன்னா இப்போ என்னுடைய பார்வையில் பார்க்குறப்ப நீங்கள் சொல்கிறது வந்து 100% உண்மை தான் சொல்லுவேன். ஏன்னா சுந்தரம் வந்து ரொம்ப வயது முதிர்ந்த ஒருவர். அவர் வந்து பணி ஓய்வு பெற்றுட்டு அவர் வாழ்க்கையில் இவ்வளோ இன்னல்கள் வரப்ப ஒரு கட்டத்தில் அவர் மனம் தளர்த்தி போனார் தான். என்ன இப்படி நடக்குது, அவர் வந்து அவருடைய வாகனத்தில் உட்காந்து அவருக்கு என்ன அதுகள் எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த மாதிரி வாழ்க்கைக்கு போவேனா இப்படிலாம் இருந்தாலும் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு அவர் வாழ்க்கையை வந்துட்டு இல்லை இதை நான் கடந்து போகணும், எல்லாத்தையும் நான் கடந்துட்டு போய் வாழ பழகிக்கணும்னு. அதே மாதிரி அந்த நேரத்தில் தான் அவர் வந்து மத வந்துட்டு பாக்குறாரு. அவங்களுடைய வார்த்தை வந்து ஊக்கம் அளிக்குது. அது அவர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. அவர் சொல்ற வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு ஆமா நானும் வந்துட்டு என் வாழ்க்கையில அப்படியே பின்தங்கி நான் அப்படியே முடிக்க போயிடக்கூடாது, நான் இதை தாண்டி அடுத்தடுத்த செயல்களும் செஞ்சுக்கிட்டே போகணும்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை அவர் வளர்த்துக்கிட்டாரு. அந்த வயதுல அவர் அதை செய்ய முடியுதுன்னா அப்ப இப்போ உள்ள தர்மி சொன்ன இப்போ உள்ள இளைஞர்கள் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நம்ம வந்துட்டு உடனே உடஞ்சி போயிடுறோம். இதுக்கு அடுத்து என்னால் அதுல இருந்து எழுந்து நடக்க முடியாது, அதை செய்ய முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு ரொம்ப சீக்கிரமா அந்த முடிவுக்கு தள்ளுறோம். ஆனா நம்ம அப்படி இருக்கவே கூடாது. சுந்தரத்தை
ஒருத்தத்தால முடியுதோ அப்படின்றப்ப நம்மளாலையும் நிச்சயமா முடியும். யாராலையும் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நம்ம முயற்சி செய்யன்றப்ப முடியாத விஷயத்தை கூட ஏதோ ஒரு வகையில சாத்தியமாக்கி நம்மளால செய்ய முடியுன்றதை வந்துட்டு நானும் நம்புறேன். அப்ப நம்ம ஒரு யதார்த்தமான சிந்தனையோட செயல்படுறப்ப கண்டிப்பா நம்மளால வந்துட்டு அந்த வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் சரி அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு சிறப்பாகவே வாழ முடியுன்றதை நானும் நம்புறேன். கண்டிப்பா இன்னல்கள் மட்டும் இல்ல, சுந்தரத்தோட வாழ்க்கையில் வந்து இழப்புமே வரும். அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு நினைக்கிறப்ப தன்னுடைய மனைவி இறந்துருவாங்க. அவர் ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி இறந்துரும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச பேரன் வந்து இறந்து போயிடுவான். அப்ப இன்னல்கள் அவரோட வாழ்க்கையில அவர் உடல் நோய் வந்து அவருக்கு ஒரு இன்னல். ஆனா அந்த இன்னலை தாண்டி இழப்புக்கு நடுவிலுமே வந்து அவரோட யதார்த்தமான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சாரு. இந்த படிப்பினை என்ன கேட்டா இந்த எல்லா படிப்பினையும் காட்டிடும். இந்த ஒரு படிப்பினையை வந்து உங்க வாழ்க்கையில நீங்க பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து நிறைய மாற்றங்களை வந்து நீங்க எதிர்நோக்குவீங்க அப்படின்றத வந்து என்னோட கருத்தா வந்து இருக்கு. சரி, அடுத்து வந்து இவ்வளவு நேரம் வந்து நம்ம படிப்பினையை வந்து பார்த்தோம். அடுத்து வந்து இந்த நாவல் ஆசிரியர் வந்து இந்த கதையை எப்படி படிச்சிருக்காரு அப்படின்றத வந்து கதையோட்டம் பார்த்துட்டோம். அடுத்து வந்து அந்த மொழி நடையிலேருந்து அடுத்தடுத்து என்ன இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். சரி, அப்போ இந்த அந்திம கால நாவல் வந்துட்டு நான் முதல் புக்கு பேரோட பார்த்துக்கையோட நான் என்ன நினச்சேன்னா, இப்போ சாதாரணமாக வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை வந்துட்டு பிள்ளைங்களுக்காக வாழாமல் அவங்களுக்காக அப்போ தான் வாழவே ஆரம்பிப்பாங்க. சொன்னால் பிள்ளைங்களுக்காக இதனால ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சம்பாரிச்சு குடும்ப நிர்வாகத்தை பார்த்துக்கணும், பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்யணும். அப்படி தான் இந்த புக்கு இந்த நாவல் வாங்கி பார்க்கும்போது நான் நினச்சேன், இது சாதாரண ஒரு யாரோ ஒரு ரிட்டையர் ஆக போல வந்துட்டு அவரோட வாழ்க்கை இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, சந்தோஷமாக இருக்க போகுது அப்படி தான் நினச்சேன். ஆனால் இந்த புக்கு நாவலை வாங்கி நான் படிக்கும் போது தான் எனக்கே ஒரு நாவல் ஆசிரியர் ஒரு திருப்பத்தை கொடுத்தாரு. இப்போ தவிர என்னடா இது இப்படி ஒரு படிச்சிருக்காரு, அது பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மாதிரி வியப்பாக இருந்துச்சு. ஏன் சொன்னால் சுந்தரர் தான் இது முக்கியமான கதை மாதிரி. அப்போ வந்துட்டு அவரோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா வரையறை போட்டு தான் வந்துட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தார். அதனால வந்துட்டு அப்புறம் அந்திம காலம் அதாவது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் பார்த்திங்கன்னா அவர் வாழ்க்கை வந்து ஒரு தீர்ப்பு முறை வந்துச்சு. சொன்னால் அவர் வந்து உடல் ரீதியாக வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வச்சு, என்னன்னா தலையில் வந்துட்டு மூளை புற்றுநோய் வந்துச்சு. அவருக்கு அதுவே அதிர்ச்சி தாங்க முடியல. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாமல் அந்த வேறு வழி இல்லை, இருந்தாலும் முடக்கி போகணும்னு நகர்த்திக்கிட்டே போகும்போது அவரோட மகள் அதாவது ராதா அவங்க வாழ்க்கை வந்துட்டு திருமண வாழ்க்கை வந்து பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்போது அதையும் வந்துட்டு நகர்த்தி போனார். பரவாயில்ல, ஏதாச்சும் பண்ண முடியும் நம்மகிட்ட அந்த மாதிரி இருக்கும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மட்டுமும் இல்லாமல் அவர் குடும்பத்தில் வந்துட்டு இவர் தான் இறந்து போவாருன்ற மாதிரி இருந்தபோது, ஆனால் அவர் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறவும் வந்துட்டு அவர் வந்து இழுந்துக்கிட்டே வருவார். பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்க மனைவி தான் வந்துட்டு இவருக்கு இந்த மாதிரி நோய் எடுத்துட்டு பார்த்துக்குவாங்க, அப்படி குழந்தை மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் அவங்க மனைவி இழந்துக்கு அவர் ரொம்ப உடஞ்சிருவார். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பேர பையன் பரமா அவளுக்கு வந்து ரத்த புற்றுநோய் அது லுக்கீமியா தெரிஞ்சுக்க ரொம்ப உடஞ்சது. அப்போ அந்த நாவல்லே வரும், அவர் வந்து கடை பிடிச்சிருவாரு, என்னோட உயிர் நீ எடுத்துருக்கலாமா, எதுக்கு என்னோட பேரனுக்கு இந்த மாதிரி சொல்லுவார். காப்பாற்றலாம் முயற்சி பண்ணோம், ஆனால் முடியாமல் போயிடும், கடவுள் வந்து கை விட்டுற மாதிரி ஆயிரும். அதையும் வந்துட்டு அவர் ஏற்றுக்கிட்டு அப்படி நகர்ந்து போவார். அப்புறம் அவங்க அத்தை இந்த இறந்துருவாங்க. அவங்க வந்து ஏற்கனவே வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க. அப்புறம் அவர் ஆசையாக வளர்த்த நாய், அந்த நாயின் பேர் வந்துட்டு ஜிம்மி, அதுவும் வந்துட்டு இறந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு அவர் தான் இறந்துருன்னு நினைக்கும் போது பார்த்தா அவரோட ஒவ்வொரு உறவுகள் அதாவது அந்த உறவுகள் வந்துட்டு அவர் இழந்துக்கிட்டே போகும்போது அவர் அந்த மன கஷ்டத்தை தாங்கி அவரோட வாழ்க்கை அதாவது அந்த அந்திம கால வாழ்க்கையை வந்துட்டு நகர்த்திக்கிட்டே வாழ்ந்துட்டு போவார். இந்த நாவல் படிக்கும்போது எனக்கே ஒரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டாரு ஆசிரியர். இப்படியும் இருக்கும், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது இந்த அந்திம கால நாவல் வந்துட்டு எனக்கு வைக்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சிறப்பாக சொன்னீங்க விஷாலினி. ஆனால் அந்திம காலத்தில் எப்படி வந்து இவ்வளோ அழகாக அந்த கதை சொல்லியிருக்காருன்னா அப்புறம் அந்த எழுத்தாளர் பற்றி தெரியாமல் இருக்க மாட்டாங்க. இப்போ எழுத்தாளர் பற்றி பேசுனா கார்த்திகேஸ் அவர்கள் வந்து அவர் படைப்பை பற்றி நான் சொன்னால் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும். ஸோ அவரோட படைப்புகள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து அங்கே இருக்க கதாபாத்திரங்கள் வந்து சாதாரண மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் படுற போராட்டங்களும் சரி, தயக்கங்கள், பயங்கள், இது போல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய கருப்பொருளாக கொண்டு அவர் வந்து விளக்கி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறப்ப நம்ம இந்த கதையை படிக்கும்போது நோயால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவர் அந்த நோயில் பாதிக்கப்பட்ட வேதனையை விட அவர் மனதில் வந்து எதிர்நோக்கிற வேதனை தான் வந்து அது பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையாக ஒரு கூறு வச்சு அந்த கதையை ஓட்டியிருக்காரு. ஸோ அந்த சமயம் பார்க்குறப்ப அந்த சமயம் மட்டும் பார்க்குறப்ப அவர் மரணம், தனிமை,
கவலை, குடும்ப உறவுகளிடையே சிக்கல்கள், இது போன்ற விஷயங்களும் வந்து கருப்பொருளை கொண்டு இந்த கதையை வந்து அமைத்திருப்பாரு. ஸோ இவரோட கதைகள் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா வாசகர்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் அது சிந்திக்கிற வைக்கிற மாதிரி தான் அந்த கதையை வந்து படிச்சிருப்பாரு. அதோடு வந்து இப்படி தலைமுறைகள் இளைய தலைமுறையினர்கள் வந்து சுலபமாக வந்து உடஞ்சு போயிடுவாங்க. ஸோ இவர் எழுதிய படைப்புகளான புத்தகங்களை எடுத்து படிக்கிறப்ப சீக்கிரமாக தோண்டு போயிக்கூடாது. இவரே வந்து வயசானக்கு அப்புறம் இவ்வளோ விஷயங்களை வந்து எதிர்நோக்குறாருன்னா, ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கிற இனிமேல் சின்ன சின்ன விஷயங்களை தோண்டு போகாமல் நம்ம தாக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப இந்த அன்னிம காலம் வந்து நம்ம வாங்கி படிக்கும்போது இந்த மாதிரி வந்து படிப்பினை வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அது நம்ம வாழ்க்கையில வந்து அது வைத்து வாழ்றப்ப நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக ஒரு இதாக அமையும் சொல்லிட்டு இதன் கதை வழி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி கத்தியா, ரொம்பவே அழகாக சொன்னீங்க. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆசிரியர் வந்துட்டு எப்படி வந்து படைச்சிருக்காரு அப்படின்றப்ப அவர் அந்த கதை ஓட்டம் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகாகவே படிச்சுட்டு வரப்ப ஆசிரியர் உருவாக்கி படைத்த அந்த கதாபாத்திரங்கள்னு பார்க்குறப்ப வந்துட்டு ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு வகையில் வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்துட்டு அழகாக பாவித்து எடுத்துகிட்டு போயிருக்காரு. எந்த ஒரு கதாபாத்திரமே வந்துட்டு ஒரு குறையும் கிடையாது. முதன்மை கதாபாத்திரத்தை ஆரம்பித்து அதில் இருக்க துணை கதாபாத்திரம் வரைக்குமே சரி, எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது. ஒரு பண்பு வச்சு அவங்க நிறைய படைச்சிருக்காரு. ஒவ்வொரு கதாபாத்திரத்தை வழி வந்துட்டு நம்ம கூட வந்துட்டு நிறையவே பேசுறாரு தான் நான் சொல்றேன். இப்ப சுந்தரம் மாதிரி ஆட்கள் வந்துட்டு இப்ப நம்ம சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப இப்ப நம்ம வந்து சுந்தரத்தோழி பார்க்கணும், இப்படிப்பட்டவர் வந்துட்டு இவ்வளவு இன்னல்கள் இவ்வளவு இழப்புகள் தாண்டி வந்து அவர் வாழ்க்கை நடத்திட்டு போறப்ப கண்டிப்பா நம்மளும் நம்ம சுத்தி யாராச்சும் ஒரு ஆளை பார்த்திருப்போம். நமக்கு ஒரு வியப்பத்தக்கான ஒரு நம்ம வந்துட்டு கதையில எப்படி ஒரு சுந்தரம் இருக்கிற அதே மாதிரி நம்மளை சுத்தி நிறைய சுந்தரத்தை நம்ம நேர்லயும் நம்ம பார்ப்போம். அப்ப நம்ம வாழ்க்கையில இருக்கிற நிறைய பேரை வந்துட்டு நம்ம இந்த கதாபாத்திரங்கள் வழி வந்து நம்ம வந்துட்டு ஊமைப்படுத்தி பார்த்துக்கலாம். சுந்தரம் மட்டும் இல்லை, நம்மளோட மதர் மேகி இருக்காங்க. இப்போ நம்ம மதர் மேகி எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நமக்கும் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பொதுவாக இப்போ நம்ம நண்பர் இருப்பாங்க. நம்ம நண்பர் வந்துட்டு நமக்கு வந்து நம்மளை நல்வழிப்படுத்துறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் நம்ம தயங்கி நிற்கிறப்ப இல்லை உன்னால் முடியும் அந்த ஊக்க வார்த்தைகள் சொல்லி நம்மளை வந்துட்டு ஊக்கம் அளிச்சு நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து ஓகே இது என்னால் முடியும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ எந்த ஒரு கதாபாத்திரத்துக்கும் வந்து ஒரு குறையே வைக்காம வந்துட்டு அவங்கள ரொம்ப செம்மையா படிச்சிருக்காங்க தான் சொல்லணும். எதுக்குமே குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. எந்த ஒரு கதாபாத்திரமும் இந்த கதாபாத்திரம் தேவையில்லை இந்த இடத்துல அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்குமோ அவங்களுக்கான அந்த பாத்திர படைப்பை வந்து ரொம்ப சிறப்பாகவே வந்துட்டு நம்மளுடைய எழுத்தாளர் வந்து படைச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சரி, நீங்களாம் வந்து எழுத்தாளர் பத்தி பேசுறப்ப வந்து நம்ம அவரோட எழுத்து நடை எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ அடுத்ததான் வந்து நம்ம அவரோட மொழிநடை வந்து இந்த நாவல்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அதாவது நான் இதை படிச்சப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா அவரோட மொழிநடை வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப எளிமையா இருந்துச்சு. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாகவே இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு நாவல் படிக்கணும்னா ஐயோ நாவலா அது ரொம்ப இலக்கியம் சம்மந்த சொற்கள் இருக்கும், வாக்கியங்கள் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப கடினமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை படிக்க மாட்டோம், ரொம்ப விரும்ப மாட்டோம் இல்லையா? ஆனா இவரோட நாவல் வந்து அப்படி இருக்கவே இருக்காது. இவரோட நாவல் எப்படி இருக்குன்னா ரொம்ப எளிமையான இதுல நம்ம இப்ப பேசுற அந்த நேரடியா நம்ம பேசுற அந்த வார்த்தைகள் தான் வந்து இந்த நாவல்லையுமே இருக்கும். அவர் ரொம்ப சுலபமா நம்மளுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. எந்த ஒரு கட்டத்துல எந்த ஒரு விளக்கம் நம்மளுக்கு சொன்னாலுமே அவர் வந்து நேரடி விளக்கத்தை தான் வந்து சொல்லுவாரு. மறைமுகமா நம்ம ரொம்ப யோசிச்சு என்னடா சொல்றாரு இவர் இந்த வாக்கியத்தை படிச்சு இந்த வாக்கியத்தை படிச்சுட்டு இவர் என்னடா சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரியாம நம்ம குழப்பத்துல நம்மள உட்படுத்தாம அவர் ரொம்ப எளிமையா படிச்சோன்னே ஓகே இவர் இதுதான் சொல்றாரு, கதை இப்படிதான் போகுது அப்படின்ற அந்த ஒரு கதை அடுக்குமே வந்து இவரோட நாவல்ல வந்து நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட எழுத்தாளர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த நாவல்ல வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட உணர்ச்சிக்குமே வந்து ஒரு உயிர் தராரு. ஏன்னா இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மளோட முதல் கதாபாத்திரமான சுந்தரம் வந்துட்டு அவரோட மூளை புற்றுநோய்க்காக மூளை புற்றுநோய் பிரச்சனை வந்து அந்த சிகிச்சைக்காக அவர் எதிர்நோக்கிற அந்த சிக்கல் அதெல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கிறப்ப இப்போ நம்மள இருந்தா என்ன பண்ணுவோம், கதை படிச்சோன்னே ஓகே மூளை புற்றுநோய் அந்த மாதிரி அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்துரும். ஆனா இந்த நாவல்ல வந்து நம்மள உணர வைக்கிறாரு எழுத்தாளர். இப்போ மூளை புற்றுநோய் உனக்கு வந்தா நீ எப்படி உணர்வ அப்படின்றத வந்து ஒரு உதாரண கதாபாத்திரமா வந்து சுந்தரம் உட்படுத்தி வந்து நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாரு. ஆக இதுல வந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த நாவல்ல வந்து
அவர் பயன்படுத்தியிருக்கிற அந்த மொழி நடை, அவரோட எழுத்து வடிவத்துல அவர் எடுத்துட்டு வந்த அந்த உணர்ச்சிகள்லாம் வந்து நம்மளே வந்து வியக்க வைக்கிறது. அதுவும் நம்மளுக்கு இன்னும் வந்து நம்மளுக்கு ஆர்வத்தை தான் ஊட்டுது. நம்மளுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே வந்து என்னடா இதை படிக்கணும், இதை தொடர்ந்து படிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்ச்சி ஏற்படுத்தாம அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்றத வந்து இவரோட எழுத்து வடிவம் வந்து நம்மளுக்கு தெரிவிக்குது. சரி, இப்போ வந்து நம்ம மொழி நடை பார்த்துட்டோம், கதாபாத்திரம் பார்த்துட்டோம், அப்புறம் நாவல் ஆசிரியர் வந்து பார்த்துட்டோம். இப்போ இவ்வளோ நேரம் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த புக்கத்தை வந்து ஏன் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு புத்தகம், அது நாவலாக இருக்கட்டும், சிறுகதையாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அந்த புத்தகத்தை நம்ம வாங்குறோமா, அது ஒரு வாசகருக்கு என்ன பாதிப்பை வந்து ஏற்படுத்துச்சு, என்ன செய்தியை கொண்டுட்டு போச்சு அப்படின்றத ஒரு எழுத்தாளரோட வந்து படைப்பே. சரியா? அப்போ இந்த நாவல் ஆசிரியர் தான் செஞ்சாரான்னு கேட்டால் கண்டிப்பாக அதை அவர் செஞ்சிருக்காரு. உங்களுக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஒரு பாதிப்பை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதனால தான் வந்து இந்த புக்கை வாங்கி படிங்க அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோம். அடுத்ததான் வந்துட்டு இந்த புக்கை ஏன் வாங்கி படிங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் அப்படி என்னன்னா, ஆசிரியர் மொழி நடை, கதாபாத்திரம் இது எல்லாத்தையும் வந்து தாண்டி அந்த நாவல் ஆசிரியர் வந்து சொல்ல வர்ற இந்த கருத்து எல்லாருக்கும், இப்போ இளைஞர்களுக்கு மட்டும், இப்போ அந்திம காலம் அப்படின்னு சொன்னாலே வயசானவங்க அப்படின்ற எண்ணம் வந்து வந்துடும். ஆனால் வயசானவங்களுக்கு மட்டும் அப்படின்றது இந்த கதையான்னு கேட்டால் கிடையாது. இளைஞர்களுக்குமே வந்து அதுக்கான செய்தி வந்து அதில் இருக்கு. அப்போ அந்த செய்தியானது வந்து ஒரு வாசகருக்கு, அதாவது குறிப்பிட்ட ஒரு சில பேருக்கு மட்டும் போய் சேராம நிறைய இளைஞர்களுக்கும் சரி, அது வயசானவங்களுக்கும் சரி, வயசானவங்க இல்லாமல் இன்றைய மற்றவங்களுக்கும் போய் அது சேருது இல்லையா? அதனால வந்து இந்த கதையை வந்து போய் வாங்குங்க, படிங்க அப்படின்றது தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் ஏன் இந்த புக்கை வாங்குங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். சரியா? அந்த புத்தகத்தோட விலையும் வந்து மிக அதிகமான விலை கிடையாது, மலிவான விலை தான். அது வந்துட்டு முதல்ல வாங்குற 5 நபருக்கு வந்து இது இலவசம் அப்படின்றதே வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த புத்தகத்துக்கு வந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி அந்த நாவல் ஆசிரியர் சொல்ல வந்த கருத்தை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்து எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து நாங்கள் இதை சந்தைப்படுத்திட்டு இருக்கோம். ஆக எப்பயும் போல வந்துட்டு இந்த வாரமும் வந்து நம்ம ஒரு புதிய நாவலை வந்து பார்த்தோம். எங்ககிட்ட இருந்து இந்த நாவலுடைய கதாசிரியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மொழி நடை, என்ன கதாபாத்திரம் இருக்குது, இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு கதையோட்டம் எப்படி இருக்குன்றதை நாங்கள் எல்லாருமா ஒன்றா சேர்ந்து உங்களுக்கு வந்து விமர்சனப்படுத்தி சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த புத்தகத்தை நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வாசிக்கணும்னு சொல்லி நாங்கள் விருப்பப்படுறோம். காரணம் வந்துட்டு நாங்கள் இப்படி வந்துட்டு நாவலாசிரியர் எழுத்து சரி, அவருடைய மொழி நடையும் சரி, அது எல்லாத்தையும் வந்துட்டு ஒவ்வொன்றையும் அணுவா ரசிச்சு எங்கள் வாழ்க்கையோட ஒன்றிணைத்து நாங்கள் வந்துட்டு ரொம்பவே ஆழமாக ரொம்ப பிடிச்சி படித்தோமோ அதே மாதிரி நீங்களும் அதை வாங்கி படித்தாதான் உங்களுக்கு இன்னும் ஆழமான விஷயங்கள் நிறையவே தெரியும். நாங்கள் இப்போ இங்கே சொன்னது புத்தகத்தில் 100% நாங்கள் ஒரு 50% சொல்லியிருப்போம்னா, இன்னும் அந்த 100% உங்களுக்கு வந்து சேரணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து வாங்கி வாசிக்கணும். அதாவது வந்துட்டு பொதுவாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்துட்டு நம்ம ஸ்லோகன்லேயே சொல்லியிருப்போம், அந்திம காலத்தை படியுங்கள், வாழ்க்கையின் நிதர்சனமான யதார்த்தத்தை வந்து உணருங்கள்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நிதர்சனமான இந்த யதார்த்தத்தை வந்துட்டு படித்த நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ கண்டிப்பாக நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வெளிவந்துடக்கூடிய விரைவில் நீங்களும் இதை வாங்கி படித்து யதார்த்தமான வாழ்க்கையை வந்துட்டு வாழ கற்றுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் பெரிதும் நம்புகிறோம். நன்றி.